சரி. அதனால பொண்டா இங்கே வந்தா சத்தம் கேட்டது எங்கன்னு தெரியலையா? உள்ள பொண்டாட்டி பகிடுக்கெல்லாம் தெரிவிடுவாங்க. இல்ல இல்ல நீ பாடுறா கண்ணா ஊத்தியும் கொடுமையும். இதுக்கு ஒண்ணும் குறைச்ச கூதி இல்ல. இல்ல நான் முன்ன என்னமோன்னு நினைச்சேன். என் வயசு என்ன? அவன் வயசை பாத்தியா? எட்டி உதச்சுனா போய் புட்டுக்கிட்டு விழுந்து போயிருவேன். நீ இருக்கிற லட்சண கூதிக்கு இந்த புள்ள வேணுமாடா? இங்க பாரு, நீ சும்மா பேசிக்கிட்டே இருந்த சூத்து கழுவுற கையிலேயே ஒண்ணு அடிச்சு விடுவோம். அப்ப மோசமான சரி ஒரு குவார்டர் வாங்கிட்டு அந்த கோட்டை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. சரி ஒரு ஆப்பிள் எது வேணாம். இன்னைக்கு நான் போய் நல்ல வெள்ளம் துணி நிறைய சேர்ந்து போச்சு. அதனால நான் போகணும். பங்க கூத்தா இருக்குதுடாடி. உங்க பாதத்துக்கு இந்த பொண்டாட்டி முப்பாக்கி அன்னைக்கு வந்தாலும் சாமி மாமா சத்தியமா சொல்ற உனக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குதாடா? ஏண்டா சத்தியமா சொல்ற உனக்கு மனசாட்சி ஏண்டா? இந்த புள்ள எங்க நீ எங்க பெத்த புள்ளைய மாறி இருக்கிறா அவ உனக்கு பொண்டாட்டியா? இப்படி கேள்வி கூதிங்களா இப்படி கட்டிட்டு போயிட்டா நாங்களாம் ஊம்பரத்துக்கு போட்டா போவா துடி எங்கே ஆயிடும். ஏன்னா அந்த பொறாம பிடிக்க இன்னும் சரியா 2 கண்ணு உனக்கு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவேன்? குப்போனா அதெல்லாம் இருக்கட்டும். என்ன ஒரு பக்கம் வீங்கிக்கிட்டு இருக்குது, என்ன உரமா பொவளை பையன் உரமா பொவளை பையன் பொண்ணு இதெல்லாம் எப்பயும் வச்சிருப்பேன். பொவளை பையா சும்மா குறுக்க பேசாத. அப்புறம் இந்த சாலி கிராமம் அயோத்தியில் இருக்கிறவங்க எல்லாம் சண்டைக்கு வந்துருவாங்க. எடுத்துக்கிட்டு போன துணிய காலையில எடுத்துக்கிட்டு போனா துவைச்சு கொண்டு வந்து சாயங்காலம் கொடுத்தா நீ நல்லாரு. இந்த பாரு
அப்படி இருக்க கூடாது. புருஷன் பொண்டாட்டினா நல்லா சந்தோஷமா இருக்கணும். மாமா என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பொழுது அடுத்த ஒரு ஆம்பளை நான் ஏன் எடுத்து பாத்துருப்பேனா கண்ணுக்கு கண்ணாகவோ ஐயோ ஒன்ன விட்டுடா என்னைக்காவது பிரியும்னா பொண்டாட்டி என்ன பிரிஞ்சாலும் பிரியும். ஏன் மாமா இல்ல ஒன்னதான் மாமா என்ன சொல்லி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இல்ல ஒன்னதான் மாமா அப்படியா? இல்ல ஒன்றரை மாசம் மாதிரி அங்க ஒரு உட்கார்ந்து இருந்தாரு நீதான் உட்கார்ந்து நினைச்சேன். இல்ல நான் தான் இங்க பக்கத்துல என்ன பிரிஞ்சாலும் பிரியும். நம்ம ரெண்டு பேரும் என பிரியுமா? ஆமா புள்ள. தண்ணி பிரிஞ்சாலும் பிரியும். மாமா நம்ம ரெண்டு பேரும் தண்ணி பிரியுமா? ஒரு குட்டி கிளி போல இருப்போம் மாமா. மாமா அப்படி இருந்து குஞ்சிதான் மாமா உனக்கு. எப்ப ஏமாந்து போயிருப்பாங்களோ ட்ரவுசர் அவுத்துக்கிட்டு தெரியும். சரி நான் நீங்க வீட்டுல இருந்தியா? நான் போய் சாலிகிராமம் ஐயோத்தி பூரா தெருத்துவா பூரா எல்லாம் துணி பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். அந்த கவுண்டர் துணியில வாங்கிட்டு வந்துட்டியா? 2-3 வீட்டுல இந்த இங்க என்ன பண்ணி பாக்குற? ஒரு பண்ணையார் இதான் வேலையா? ஆளு கூலி மோரை பாரு. அப்படி இப்படி என்னைக்காவது ஒரு பொழுது ஒரு நாளாவது உன்னை நான் வாடா போடான்னு என் வாயால உன்னை நான் கூப்பிட்டு இருப்பேனாடா. இப்ப கூப்பிட்டு போதுமே. இதெல்லாம் என்ன வேணும்? ஏண்டி எதுதான் என்ன சதன விட்ட வேணும்? மாமா நீ இந்த வீதி அந்த வீதி வந்தீங்கன்னா எத்தனை துணி பாக தொகுப்ப எத்தனை செலவு பண்ணுவ எவ்வளவு பட்சம் ஒரு ஊடு தவறா சோறு வாங்கிட்டு கொடுப்பியே பலகாரம் வாங்கிட்டு வந்தியா இன்னைக்கு? வாங்கிட்டு வந்துடுறேன். துணியை கொடுத்துட்டு இந்த துணியெல்லாம் போய் துவைச்சுக்கிட்டு நான் வந்துடுறேன். இங்க பாரு மணி வந்து 11 ஆகுது. இங்க பாரு 11 ஆகுது. 12 ஆவறதுக்குள்ள நீங்க நல்ல சோறு ஆக்கி நல்ல குழம்பு வச்சு நீ எடுத்துக்கிட்டு வா. நான் போய் துணி துவைச்சுக்கிட்டு ரெட்டியில வர்றேன். மாமா நம்ம அங்கமுத்து கவுண்டர் இருக்காரு பாத்தியா? அங்கமுத்து கவுண்டர் புள்ள வயது வந்து இன்னைக்கு பொன்னிதானா அந்த துணிக்கானா என்னமோ வட்டமா அடி ஏண்டி சொல்ற குப்பாயி. என்ன பண்றது? அண்ணனா பிறந்துட்டோம் துவைச்சுதான் ஆகணும். என்ன துவைக்கத்தான் நேரம் இல்ல. அதையாவது 4 பேத்துக்கு முன்னால சொல்லிட்டு புருஷ முன்னாடி சண்டையெல்லாம் உங்க வீட்டோட இருக்கணும் கட்டிலோட இருக்கணும். அதனால மாமா நீ போய் ஒன்னாந்துறையில துணி துவை. சரி அங்கமுத்து கவுண்டர் வீட்டுக்கு போய் சோரி வடை பலகார பாயாசம் கொடுக்குறேன் இருக்காங்க. அது வாங்கிட்டு என்ன குளம் நம்மளுடைய குளமா நீங்க சொல்லுமா? இருக்கட்டும் அதெல்லாம் தெரியும் இங்க இருக்கிறவங்களுக்கு. அப்படி இருந்தாலும் நான் போயிட்டு வர்றேன். நீ சீக்கிரமா சமையல் பண்ணி எதுக்கு எடுத்துக்கிட்டு வரணும். சமையல் பண்றதா ஒரு படி அரிசிக்கு ஓகிது கூதி இல்ல சமையல் பண்றதான் வாங்கி தினாதான் நம்ம ஓகிது கூதி. சரி இருக்கட்டும். அந்த நேத்து எடுத்துக்கிட்டு அந்த சோத்தனை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கிட்டு 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 கிட்டுன்னு வந்துரு. நான் அதுக்குள்ள முடிச்சுதான் வந்துடுறேன். இல்லன்னா அப்புறம் பேசிக்கலாம். மாமா ஒன்னும் அவசரம் வேணாம். 4 பேர் நம்மள வந்து துணி அங்க கரை இருக்குது இங்க கரை இருக்குது யாரும் சொல்லக்கூடாது. ஒன்னும் குறைச்சல் கூதி இல்ல. யாரு சொன்னா இல்ல அங்க மாமா ஒன்ன சொல்ல. அதனால நீ மெதுவா 6 அமர துவைச்சிட்டு வா. நான் சோறு எடுத்துட்டு வந்துடுறேன். நீ துவைச்சு வீட்டுக்கு வந்துடாத. நீ வராத அங்கே இரு. மணி பொழுதானாலும் சரி நான் கஞ்சி கொண்டு வந்துடுறேன். எவ்வளவு முடிச்சு ஓம் பிறந்த அந்த வேலை பண்ணாத மாமா. சரி நீ போ. பாசமா தான் இருக்கிறாளா இல்ல எப்ப நவருவான்னு பாப்பாளா? ஒரு கருமாந்திரமும் தெரிய மாட்டேன். என்னடா புலம்பிக்கிட்டு கிடக்குறா? ஒண்ணுமில்ல பண்ணைக்காரங்கள கிட்ட பேசும்போது சிரிச்சு நல்லா பேசுறான். ஒன்னும் கண்டுபிடிக்கவே முடியல. என்னத்தா கண்டுபிடிக்கணும்? முக்கா கண்ணா என்னத்த கண்டுபிடிக்கணும்? இல்ல உனக்கு என்னத்தான் பிரச்சனை அதை சொல்லு. நான் ஒண்ணு என்ன பண்ணைக்காரங்களை தகும். சரி இல்லப்பா என்னத்தான் இருந்தாலும் இருக்கட்டும். இது குடும்ப விஷயம். 4 பேத்துக்கிட்ட சொன்னா பெரிய இதாயிடும். நம்ம வாயும் சூத்தம் கம்முன்னு இருந்தா வருஷம் 360 நாள் இருக்கலாமா குடி. அது மாதிரி கம்முன்னு வாயை வச்சுக்கிட்டு நம்ம இருக்கணும். போய் அந்த 2 கட்ட கழுத ஒன்று இருக்குது. 2 கிட்ட கழுதை. ஆமா அவளை இன்னைக்கு இந்த மூட்டையை தூக்கி போட்டு அவளை 8 உதன்னு உதச்சு அங்க போறேன். சரி சரி கல்வி கூட்டிட்டு வரணுங்க. கூட்டிட்டு வரும். சரி வரேன்.
குப்பை ஏது பண்றாளா? இந்த கத்தலா கத்தாத சேலம் அப்சரா தியேட்டர் கிட்ட இங்கிலீஷ் படத்தை போஸ்ட் ஒட்டிருக்குது. அங்க கொண்டு விடுறேன். நல்லா கொதிச்சு கொதிச்சு தின்னு. ஹலோ குப்பாயே, அந்த 1.25 கவுண்டர் வந்து கதவு தட்டுறாங்க. ஐயோ ஏய், கதவு தட்டினா ஒரு காதை அறுத்துக்கிட்டு விடு. மறுபடியாரு யாரு கணக்க கவுண்டரா? எப்ப வேணா ஆத்துக்கு போவான் அப்படின்னு இப்படி எல்லாம் கோவணத்தை அவுத்துக்கிட்டு தெரியுறாங்களா? இந்த வண்ணம் எப்படித்தான் பொழைக்கிறது? ஊரி ஜனத்தை நம்புறதா பொண்டாட்டிய நம்புறதா? இந்த கொடுமையா நடக்கிறது நடக்கட்டும். இன்னைக்கு ஏற்கனவே ஒரு சந்தேகம் இருக்குது. இன்னைக்கு போய் பார்த்தா தான் தெரியும். சும்மா சூத்த ஆட்டிக்கிட்டு இருந்தா வந்து என் பூச்சார வட்ட வட்டமா கழுவி போறேன். கழுத நம்மளுக்கு தான் பண்ணைக்காரங்களா? ஒண்ணுதான். எங்க இடம் கிடைக்குமோ பூந்துக்கலாம்னு பாக்குறீங்கப்பா. எங்க கழுத கழுதையா? சரி, என் பிள்ளைக்கு ரொம்ப நாளா உடம்பு சரியில்லை. கொஞ்சம் கழுத பாட பேசி கூட இங்க வா. நான் ஒரு 2-3 நாளா இந்த சீலை துவைச்சு இந்த கையெல்லாம் வலியா வலிக்குது. உனக்கு முடிஞ்சா இல்லைன்னா அப்புறம் அடுத்த நாள் இங்க கூட முதல்ல நாள் தண்ணி பண்ணி தெரிஞ்சு நான் கொஞ்சம் இது பண்றேன். சரி, இங்க பாரு, நாளை வாரம் உன்னை கொண்டு போய் செனைக்கு விடுறேன். பாத்துக்க. இங்க பாரு, வேலூர்ல இருக்கிறானா இது ஆம்பளை கலவையா பொம்பளை கலவையா? நீங்க வேற. சரி, தட்டி கொண்டு வந்துக்கிறேன். இவ்வளோண்டு பால் கிடைச்சா கூட போதும். ஒரு 5 எம்எல் இருந்தா கூட போதும். தண்ணி மட்டும்தான் நான் காம்புல அடிச்சு விடுவேன். மறுபடியும் அதுக்கு மேல பால் நீங்க தான் பேசிக்கணும்.
பாரு அண்ணா, நான் இன்னமும் மூட்டை வந்து போச்சு போச்சு, என் பொழப்பே போச்சு. எப்ப இந்த கும்பவண்ணா இந்த அயோத்தி விட்டு போவான்னு என் பங்காளி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு, அதாவது பில்லு சூடி விட்டாங்க. கழுத்துக்கு 4 காம்பு இருக்குல்ல, சாமி பண்ணைக்காரங்கள கைய வச்சு பாக்குற ஒரு காம்பு தான் நீட்டிட்டு இருக்கு, 3 காலு. கண்டு போல கூடியாத ஆம்பளை கிளம்புறா. இந்த பில்லு சூடி விட்டுதான் இப்படி ஆகி போச்சு. கிளம்ப கேப்ப முடிச்சாலும் வேற ஏதாச்சும் முடிச்சியா? காம்பை தான் பிடிக்கும். அது இந்த பில்லு சூடி விட்டதுல மேல ஏறி போச்சு. ஒரே காப்பு தான் இருக்குதா? இப்ப இருக்கிறதே அந்த ராமவண்ணாமத்துல இருக்கிறதே நல்லா 1 முழம் நீட்டிக்கிட்டு இருக்குது. உங்க சாதிக்கு ஒற்றை முழம் வேணும்படி கண்டான ஓடிட்டு பொட்ட கழுதை. ஓ பாரு, சொல்றபடி கேட்டுக்க. இங்க நீ போய் ஒண்ணு பண்ணு. இன்னைக்கு வந்து ஆளை விட்டுட்டா மூட்டை இறக்கி போட்டேன், நான் துவைக்கிறேன். இந்த அந்த குட்டி சவுத்துல போய் உன் பாட்டுக்கு ஆட்டிக்கிட்டு நிற்காத 5 காலோட. ஓ ஓ இப்ப எங்கடி ஓடுவ? எப்படி உதைக்கிற செலக்கு அலைகிற ஆறு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். கிட்டி போட்டா நான் ஊங்குவான். ஓடி கொண்டுட்டு வாடிங்கன்னா இந்த திருச்சி கண்டார ஓடி இன்னும் காணுமே. ஏற்கனவே கொஞ்சம் சந்தேகம். அப்புறம் ஏன் பார்த்து நீ பொழுதரங்க வாழ்ந்து வேற சொல்றான். இவ ஏன் பொழுதரங்க வாழ்ந்து சொல்லணும்? நம்ம நான் என் பொண்டாட்டியை பத்தி பேசிக்கிட்டு நீ இன்னைக்கு துவைக்கிறத பாதி நிறுத்தினாலும் சரி, போற அள்ளி போட்டுக்கிட்டு போனாலும் சரி, கிட்டு 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 கிட்டுன்னு போறத நம்ம அயோத்திக்கு நம்ம ஊடி தேடி போனோம். இன்னைக்கு கையும் களவுமா யாராலும் பிடிக்கணும். அது வேற போன் வேற பண்ணா நான் ஒருத்தன் காதை அறுத்து விடுறீங்கன்னு சொல்லிருக்கிறேன். இன்னும் எத்தனை பேர் வீட்டுக்குள்ள வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்கானுங்களோ. ஐயோ கடவுளே, பண்றீங்க வாட. என் பொருத்தம் வண்ணாந்துறைக்கு திருநெல்வேலிக்கு போயிட்டான். இவங்கிட்ட ஒரு புரோஜனம் இல்ல. நான் பாரி கல்யாணம் பண்ண நார்மலா இருந்து இந்த ராஜா கவுண்டர் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனால இவர் வண்ணாந்துறைக்கு என் பொருத்தம் போன உடனே ராஜா கவுண்டர் வந்துருவாரு. இப்ப போன் பண்ணி அந்த பண்ணைக்காரங்க வர வைக்கலாமா? நீங்களும் வரலாம். ஆசை இருக்குதா? ஹலோ ஹலோ ராஜா கவுண்டரு சொல்லுப்பா. என்ன கவுண்டர் பண்ற? ஒரு நினைப்பே இல்லையா நம்ம மேல? வீட்டுல தான் இருக்கிற நீ கூப்பிடு கூப்பிடு பாக்குற, கூப்பிடவே மாட்டேங்கிறியா? அந்த புண்டாவை துணிய வண்ணாந்துறைக்கு போயிட்டான். உன் புருஷன் வண்ணாந்துறைக்கு போயிட்டானா? அவன் இல்ல, நான் தனியா தான் இருக்கிறேன். சீக்கிரம் வா கவுண்டரு. நிமிஷத்துல வர பாரு. ஒடியா ஒடியா எத்தனை நாளாவது புருஷன் தான் தினமும் தானே போறான். தினமும் போன் பண்ண மாட்டியா? இப்படி செத்த செத்த வந்துட்டு போகணும். இப்பெல்லாம் என் மேல உனக்கு எண்ணமே கிடையாது. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, உன் மேல மட்டும்தான் எனக்கு எண்ணம். சரி, பண்ணைக்காரம்மா எங்க போயிடுச்சு? பண்ணைக்காரி வீட்டுக்கு அவங்க மாமி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறான். நீ அங்க பாத்துட்டு என் மேல நினைப்பே இல்லாத இருக்கிற. நான் உனக்கோசரம் தானே டெய்லி நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். உனக்கோசரம் தான் 10 நாளா நான் விரதமா இருக்கிறேன். அவன் போயிட்டா வண்ணாந்துறையில துணி துவைக்கிறானோ இல்ல அங்க குடிச்சுட்டு மல்லாந்து கிடக்குறானோ தெரியல. அதனால நம்மளுடைய நிலைகளை ஆரம்பிக்கலாமா? பாப்பா உன்னை எப்ப பாப்பா
எப்படி இருக்கிறா பாரு, மதுக்கு 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 துணி துவைக்கிற கல்லாட்டமே. ஆம்பளையா இருந்தா கவுண்டரே, பூச்சியா இருக்கு. நம்ம குடிச்சு போவோம், வந்துருவோம் ஆளுக்காரு. அவன் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். கவுண்டரே, எங்கடா இருக்கிற? இங்க வாங்க. அன்னைக்கு அப்படித்தான் சொன்னேன், உன் புருஷன் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு. என் புருஷன் அந்த மூலையிலே ஒரு சத்தமா இருக்குள்ளே கோபம் கூட இல்லாத பொந்தடிச்சு ஒன்னியா இதுக்குள்ள தெரியாதா? பிள்ள, அது உன் புருஷன் வந்துட்டான்னு இல்ல, வேற யாராச்சும் வந்துட்டாங்கன்னு தான் நான் ஓடினேன். சரி, ஒரு ஏகாலி பிள்ளைகிட்ட வர தெரியுது, உன் வீட்டுக்கு வந்தா மட்டும் தட்டுல வெளியே நின்று வாங்கிட்டு போ பிள்ளைங்க நியாயமா? பொண்டாட்டி முன்னாடி அப்புறம் நான் எப்படி என்ன பண்றது? அப்புறம் கொஞ்சம் அப்படி மறைமுகமா தான் போய் இருந்துக்கணும். இங்க வந்தா கட்டி பிடிக்கிறது என்ன, முத்தம் கொடுக்கறது என்ன? அது வேற இது வேற. பண்ணைக்காரரு, என் புருஷன் கூட இந்த மாதிரி பிடிச்சது இல்ல. ஐயோ, இந்த சிடுங்களுக்கு தான் வரட்டேன். Good morning!